மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற பாடப்பகுதி உறுப்பியலில் தலை, அதாவது 4வது இடம் பெற்றிருக்கக்கூடிய தலை அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நம்ம பிபிடி ஷேர் பண்ணிக்குவோம். நம்ம இப்ப முதல்ல இருந்து வந்துடுவோம். தலை அப்படின்னா என்ன அப்படின்னா சீரும் சீரும் சேர்ந்து அமைவது. சீருக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா அசைகள் சேர்ந்து அமைவதுன்னு பார்த்தோமா. இப்ப தலைக்கு சீர்கள் சேர்ந்த, அதாவது 2 சீர்களை சேர்ப்பதுதான் தலை. தலை என்ற சொல்லுக்கு கட்டுதல் என்று பொருள். தலை என்றால் கட்டுதல். எதை கட்டுதல்? 2 சீர்களை கட்டக்கூடிய வேலையை அந்த தலை தான் செய்யும். அப்படியாப்பட்ட தலை 7 வகைப்படும். அதுல ஆசிரிய தலை 2, அதாவது ஆசிரிப்பாவுக்குரிய தலைகள் 2, வெண்பாவுக்குரிய தலைகள் 2, வஞ்சிப்பாவுக்குரிய தலைகள் 2, கலிப்பாவுக்குரிய தலை 1. ஆசிரிப்பாவுக்கு 2, வெண்பாவுக்கு 2, வஞ்சிப்பாவுக்கு 2, கலிப்பாவுக்கு 1. ஆக மொத்தம் 7. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆசிரிப்பாவுக்குரிய தலைகள் 2, நேரொன்று ஆசிரியர் தலை, நேரொன்று ஆசிரியர் தலை. வெண்பாவுக்குரிய தலைகள் 2, வெண்சீர் வெண்டலை, ஏற்சீர் வெண்டலை. வஞ்சிப்பாவுக்குரிய தலைகள் ஒன்றிய வஞ்சி தலை, ஒன்றாவது வஞ்சி தலை. அப்புறம் கலிப்பாவுக்குரியது களித்தலை. இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போமா. ஆசிரியர் தலை, நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலை. இந்த நிறைய பேர் இது எழுதும் போது ஸ்பெல்லிங் எரரோட எழுதுவீங்க, சரிங்களா? இதுல கூட தப்பு இருக்கு. நிறை ஒன்று ஆசிரியர் தலை. இப்ப அது கரெக்டா இருக்கு. இப்ப பாருங்க, நிறை ஒன்று ஆசிரியர் தலை. இந்த ஸ்பெல்லிங் எரர் இல்லாம எழுதணும். ஓகேவா? ஒவ்வொன்றா பார்ப்போமா. நேரொன்று ஆசிரியர் தலை, நிறை ஒன்று ஆசிரியர் தலை. இப்ப இதுல 2 சீர் இருக்குன்னு சொன்னல. அதுல ஒண்ணு நின்ற சீர். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நின்ற சீர். அங்க இருந்து வருது பாத்தீங்களா, அகர முதல. அகரங்கிறது நின்ற சீர், முதலங்கிறது வரும் சீர். ஏன்னா அகரங்கிற சொல்லோடு முதலங்கிற சொல் சேருது. அப்ப நின்ற சீர் வரும் சீரை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நின்ற சீரும் வரும் சீரும் சேர்ந்து அமைவதுதான் தலை, சரிங்களா? இந்த தலை அமையறதுல 2 சீர்னு சொன்னோம்ல. அதுல ஒரு சீருக்கு நின்ற சீர்னு பேரு, இன்னொரு சீருக்கு வரும் சீர்னு பேரு. இப்ப நம்ம இந்த புரிதலோட உள்ள போலாமா? நேரொன்றாசிரியர் தலை. அப்ப நின்ற சீர் வரும். நேரொன்றாசிரியர் தலைக்கு முதல்ல மா முன் நேர் வந்தால் நேரொன்றாசிரியர் தலை. மா என்றால் தேமா புளிமா, அந்த இறுதியில முடிகிறத தான் அதை மான்னு சொல்றாங்க. மாச்சீர் இருக்குல்ல, அந்த மாச்சீர் முன் நேர் வந்தால் நேரொன்றாசிரியர் தலை. சரியா? இதை சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒண்ணு முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா அதை சொன்னா ஒழுங்கு ஞாபகம். நேரொன்றாசிரியர் தலை மாமுன் நேர். நிறையொன்றாசிரியர் தலை விளமுன் நிறை. வெண்சீர் வெண்டலை காய்முன் நேர். இயற்சீர் வெண்டலை நேரொன்றாசிரியர் தலை, நேரொன்றாசிரியர்களுக்கு அதுக்கு அப்படியே தலையிலாம். அதாவது மாமுன் நிறை, விளமுன் நேர். இது இயற்சீர் வெண்டலை. வஞ்சித்தலைக்கு கனிமுன், அதாவது ஒன்று ஒரே மாதிரி வந்தா காய்ச்சீர். இப்ப கனிச்சீர் இருக்குல்ல, கனிச்சீர்னா நிறை, சரிங்களா? அப்ப கனிச்சீரும் நிறை கொண்டு முடியுது, மனசுல வச்சுக்கோங்க. இந்த கனிச்சீர் முன் நேர் வந்தால் ஒன்றாத வஞ்சித்தலை. ஏன்னா நிறை நேர் ஆப்போசிட்டா இருக்கு, அதனால ஒன்றாத வஞ்சித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலைனா கனி முன் நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை. சரியா? களித்தலைக்கு காய் முன் நிறை, அதாவது வெண்சீர் வெண்டலைக்கு ஆப்போசிட். காய் முன் நிறை வந்தால், ஏன்னா வெண்சீர் வெண்டலை காய் முன்னேர், களித்தலை காய் முன் நிறை. சரியா? இப்படி ஒன்றோடு ஒன்று நீங்க தொடர்பு படுத்தி படிக்கணும். ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த தொடர்பு படுத்தி படிக்கும் போது உங்க மனசுல அந்த கம்பேரிசன், அந்த டிஃபரன்ஸ் மனசுல பதிஞ்சிரும். தயவு செய்து கம்பேர் பண்ணி டிஃபரன்ஸ் பண்ணி படிங்க. கம்பேர் பண்ணுங்க, அதுல இருக்கிற டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. அந்த டிஃபரன்ஸ் தான் உங்க மனசுல பதியும். எப்பவுமே வித்தியாசமா இருக்கிற பையனா மனசுல இருந்து போகாது. வித்தியாசமா இருக்கிற செயல்கள் மனசுல பதியும். நீங்களே செய்யற வித்தியாசமான ஒரு வரைந்த ஓவியமோ, வித்தியாசமான பேச்சோ, வித்தியாசமான விஷயங்களோ, வித்தியாசமான கிரிக்கெட் நடிக்கிற ஷாட்டோ உங்க மனசுல என்னைக்குமே பதிஞ்சிருக்கும். அப்ப டிஃபரன்ஸுங்கிறது மனசுல பதியக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒன்று. இப்ப நீங்க படிக்கும் போது டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே படிக்கணும். அப்பதான் ஞாபகம் வைப்பதற்கான எளிமை அது. சரியா? ரைட். இப்ப நேரொன்ற ஆசிரியர் தலைக்கு நின்ற சீர்ல, ஏன்னா மா முன் நேர்ன்னு சொல்லிட்டோம்ல, அதுல மா முன் நேர். மாங்கிறது நின்ற சீர், நேருங்கிறது வரும் சீர். அப்ப அதனால இப்படிதான் எழுதணும். முதல்ல கேள்வி, நான் தலை என்றால் என்ன, வகைகளை விளக்குங்கன்னா இப்ப நான் பேசுறதுதான். சரியா? மனசுல வச்சுக்கோங்க.
தலையின் வகையில சான்றுகளுடன் விளக்கணும்னா நீங்க பாடலை கொடுத்து சான்று கொடுத்து விளக்கணும். சரியா? 2 கேள்வி, 2 10 மார்க் அல்லது 2 5 மார்க்ல கூட கேட்கலாம். எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. சரியா? இல்லை சேர்த்து கேட்பாங்க. சேர்த்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நின்ற சீர் வரும் சீர்னு விளக்க தேவையில்லை. நேரொன்றாசிலை மாமுன்னேர் நிறையொன்றாசிலை விளமுன் நிறை அப்படின்னு நீங்க அதுக்கு ஷார்ட்டா விளக்கம் கொடுத்துட்டு நேரடியா பாட்டுக்கு போயிடலாம். பாருங்க 3 விதமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். தலை என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்குன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குள்ள தலையை சொல்லிட்டு மாமுன் நேர் சொல்லிட்டு நின்ற சீர் வரும் சீர் போட்டு விளக்கம்ல, இதே போல 7 தலைக்கு விளக்கணும். முடிஞ்சிச்சா? சரி. தலையின் வகைகளை பாடல் சான்றுடன் விளக்குகள்னு கேட்டா நேரொன்றாசிரியர் தலைன்னு எழுதி மாமுன் நேர் வருவது நேரொன்றாசிரியர் தலை. நீங்க அப்ப பாடலை எழுதிடணும். பாடலை விளக்கணும். பாடலை பிரிக்கணும். நேர் நேர்னு போடணும். அதுக்கு தேமான் போடணும். அது ரெண்டையும் குறி போட்டு இது பாருங்க மாமுன் நேர்னு இணைச்சு காட்டு. சரியா? இது போல விளக்கணும். சார் தலையின் வகைகளை பாடலுடன் விளக்குன்னு பொதுவா டன்மார்க்ல கேட்டாங்க சார். அதுக்கு என்னன்னா ஒண்ணும் கிடையாது. இந்த நேரொன்றாசிரியர் தலைக்கு மாமுன் நேரம் மட்டும் எழுதலாம். நின்ற சீர் வரும் சீரை விளக்க தேவையில்லை. அதே போல 7 இதுக்கு எழுதிட்டு நேரடியா பாடலுக்கு போகணும். சரியா? இப்போ 3 கேள்விக்கு உங்களுக்கு நான் முறையை சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம தலை என்றால் தான் இந்த வகைகளை விளக்குங்கிறதுக்கு பார்ப்போம். சரியா? இப்ப பாருங்க நின்ற சீர் வரும் சீர். நின்ற சீர்ல மாச்சீர் அப்படின்னாவே தேமா புளிமா, அதை நீங்க எழுதிட வேண்டியதான். தேமா புளிமா நேர்னு எழுதணும். வரும் சீர்ல நேர்கொண்டு தொடங்கக்கூடிய சீர் எது? ஏன்னா வரும் சீர்னா தொடக்கம். அப்ப நேர்கொண்டு தொடங்குவது எது அப்படின்னா தேமா, நேர் தேமா. அதே நேரத்துல நேர் நிறை கூவிலம், இது 2 தான் நேர்கொண்டு தொடங்குது. சரியா? ரைட். சான்றுகள்லாம் இது ஆசிரியர் நேரொன்றாசிரியர்களுக்கு போது சார்ந்தங்கிற பாடல். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போது சார்ந்தங்கிற பாடல் இங்க நான் உள்ளார்குள்ள கொடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி இது தேவையில்லை. நீங்க போது சார்ந்தங்கிற பார்த்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. சரியா? சரியா? இல்ல இந்த பாட்டை படிக்கிறேன்னா படிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறையொன்றாசிரியர் தலைக்கு அது விளமுன் நிறை வந்தால் நிறையொன்றாசிரியர். விளம்னாவே நிறையிட்டுச்சு, அதை மனசுல வச்சுக்கோங்க. விளமுன் நிறை வந்தால் நிறையொன்றாசிரியர் தலை. இப்போ விளமுன் நிறைனா நின்ற சீர்ல என்ன வரும்? விளச்சீர் என்னது? நிறை கருவிலம், நிறை குவிலம். சரியா? ஓகே. இப்போ வரும் சீர்ல என்ன வரும்? வரும் சீர்ல நிறை கொண்டு தொடங்கும். நிறை கொண்டு தொடங்குறது என்னது? புளிமா. நிறை கருவிலம். அது ஆக்சுவலி அது ஒண்ணு சேமா வந்துடும். அதுல இருக்கிறது அப்படியே இங்க வந்துடும். இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல இருக்கிற ஒண்ணு அப்படியே இங்க வரும். சேமா இருக்கிறது நேர்னு இருக்கிறது நேரொன்றாசிரியர்ல வரும். நிறைன்னு இருக்கிறது நிறையொன்றாசிரியர்ல வரும். அப்படியே சேமா வரும். சரிங்களா? இன்னொன்னுதான் வேற வரும். அது இன்னொன்னு என்னன்னா நிறை கொண்டு தொடங்குவது புளிமா. சரியா? இன்னொன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கீ பாயிண்ட் தரம் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த இதுல மாச்சியர்னா நேரொன்றாசிரியர்ல மாச்சியர் உங்களுக்கு தெரியும். நேர் தேமா நேர் புளிமா. இதுல ஒண்ணு அப்படியே இங்க வரும். நல்லா பாருங்க, நேர் தேமா அப்படியே இங்க வரும். இந்த ஒண்ணு மட்டும் தான் அடிஷனலா இதுல கொண்டு வந்து சேர்க்கணும். அது என்னவா இருக்கும் அப்படின்னா அது விளச்சீர்ல ஒண்ணா இருக்கும். சரியா? அது விளச்சீர்ல மேக்சிமம் கூவிலம். சரியா? இப்ப இது பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நின்ற சீர்ல இருக்கிற ஒண்ணு வரும் சீர்ல அப்படியே வரும். ஒண்ணு மட்டும் விளச்சீர்ல இருந்து வரும். சரியா? அப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு முறை அது. அதே மாதிரி நிறையொன்றாசிரியர் வாங்க பாருங்க. விளச்சீர்ல நிறை கருவிலம், நிறை குவிலம். விளச்சீர் வந்துருச்சா? அதுல இருக்கிற ஒண்ணு அப்படியே வரும் சீர்ல வரும். ஏன்னா வரும் சீர் நிறைங்கிறது 2 நிறைன்னு இருக்குல்ல, அது வரும் கண்டிப்பா. இன்னொன்னு என்னன்னா மாச்சீர்ல இருந்து வரும். நேர் புளிமா. இப்ப பாருங்க, ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தானே. நேரொன்றாசிரியர்ல வரும் சீர்ல நின்ற சீர்ல இருக்கிற ஒண்ணு அப்படியே வரும். ஒண்ணு மாச்சீர் என்றால் விளச்சீர்ல இருந்து வரும். விளச்சீர் என்றால் மாச்சீர்ல இருந்து வரும். அவ்வளவுதான். சரியா? இப்படி மாத்தி போட்டு மனசுல பதிவு வச்சுக்கோங்க. இதுக்கான பாடல் போது சார்ந்தும் நீங்க படிச்சுக்கோங்க. வெண்தலைகள் 2, வெண்சீர் வெண்டலை, இயற்சீர் வெண்டலை. இது மேக்சிமம் வெண்பாவுக்கு நமக்கு திருக்குறள் சான்று, திருக்குறளே வச்சுக்கோங்க, ஒன்றும் கஷ்டப்படாது. சரியா? இப்ப வெண்சீர் வெண்டலைனா காய் முன் நேர். காய் முன் நேர்னா நேர் தேமா, நேர் தேமாங்காய், நேர் புளிமாங்காய், நிறை நேர் கருவிலங்காய், நிறை இதா இங்கே இருக்கு பாருங்க. நான் எழுதல, ஆனா நேர் எழுதியிருக்கேன் பாருங்க. நின்ற சீர்ல 4மே வரும். ஏன்னா 4மே காய்ச்சல் தான். 4 காய்ச்சலும் நின்ற சீர்ல வரும். ஆனா வரும் சீர்ல 2 தான் வரும். ஏன்னா நேர் கொண்டு தொடங்குறது தான் கேட்கறாங்க.
நேர்கொண்டு தொடங்கும் போது இதுல அப்படியே பாருங்க, இங்க இருக்கிற ஒண்ணு அப்படியே வரும் சீர்ல வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ் கவனிங்க. நின்ற சீர்ல இருக்க ஒண்ணு நேர் 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 அப்படியே இங்க வரும் சீர்ல வருது பாருங்க. முன்னாடி பாருங்க, இதை பாருங்க, நான் வச்சு காட்டுறேன் பாருங்க, இதை பாருங்க, செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, இதை பாருங்க பாருங்க, அப்படியே வருது பாருங்க நேர் நேர். அதை ஒண்ணு எழுதிருங்க. இன்னொன்னு கூவிலம் இருக்குல்ல, கூவிலங்காய், அது அப்படியே வரும். மாச்சீர்ல இருக்குல்ல, அதே தான். ஏன்னா மாச்சீரும் மாமுன் நேர் தானே, அதுல இருக்க மாதிரி இங்க காய் முன்னேர் தானே, அதுதான் வரும். சரியா, ரைட். அடுத்து வெண்சீர் வெண்டலைக்கு உதாரணம் வந்து யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர். இதை பிரிச்சிருக்கேன், இதை நீங்க பார்த்துக்கோங்க. சரியா, இதுதான் நீங்க சான்று பாடல் கூட்டி விளக்குனா இது மாதிரி எழுதி, இதுக்கு வந்து தேமாங்காயின்னு போட்டு, இதே மாதிரி இதையும் தேமாங்காயின்னு போட்டு, ரெண்டுக்கு குறி போட்டு காய் முன்னேர் வந்துள்ளது எழுதணும். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தெளிவா தான் சொல்றேன். அடுத்து இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலைனா மாமுன். இயற்சீர் வெண்டலை ரெண்டு விதமா அமையும். இதுக்கு வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் பார்த்தோம். நேரொன்றாசிலை மாமுன் நேர், நிறை ஒன்றாசிலை விளமுன் நிறை, வெண்சீர் வெண்டலை காய் முன்னேர். ஒண்ணுதான். இயற்சீர் வெண்டலைக்கு மட்டும் ரெண்டு. அது என்னன்னா ஆசிரிப்பா கூறியதை அப்படியே தலைகளா மாத்திரம். அது என்னன்னா மாமுன் நிறை விளமுன் நிறை. சரியா, மாமுன் நிறைய ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நின்ற சீர்ல மாச்சீர் அப்படியே நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா, அது அப்படியே வரும் மாச்சீர். நிறை வருவது என்றால் இந்த இடத்துல ஒண்ணு மாச்சீராவும் ஒண்ணு விளைச்சீராவும் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி நல்லா பார்த்தீங்க, இதுல இருந்து தூக்கி இதுல எழுதுவோம். ஆனா இயற்சீர் வெண்டலில் இதுக்கு முன்னாடி பார்த்த மூன்றுலையும், நேரொன்றாசிலை, நிறை ஒன்றாசிலை, வெண்சீர் வெண்டல், இது மூணுலையும் இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நின்ற சீரை அப்படியே தூக்கி வரும் சீர்ல எழுதுவோம் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல. ஆனா இதுல எழுத மாட்டோம், ஏன்னா இதுல ரெண்டும் மாறி மாறி வருது. அதனால என்ன பண்ணணும், நீங்க அப்படியே நீங்க ஒண்ணு மாச்சீர் ஒண்ணு விளைச்சீர். அது என்னன்னா இதுல இடம்பெறாத ஒரு மாச்சீர். மன்னிக்கணும்ப்பா, இந்த இடத்துல உங்களுக்கு நான் மன்னிக்கணும். முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த மூணு இருக்கு இல்லைங்களா, அது மூணும் முதல்ல இருக்கிறது அப்படியே நின்று வரும் சீர்ல வரும். அதாவது இதுல நின்ற சீர்ல முதல்ல இருக்கிறது வரும் சீர்ல அப்படியே வரும். ஆனால் இயற்சீர் வெண்டலில மட்டும் இரண்டாவதாக இடம்பெற்றிருக்கிற புளிமா இங்க வரும் சீர்ல. சரியா, அப்படி ஒரு சின்ன சேஞ்சஸ். அப்புறம் கருவிலம் அது சேமா வரும். கருவிலம் நிறை கருவிலம் விளைச்சீர்ல ஒண்ணு சேமா வரும், நீங்க அதை பார்த்துக்க வேண்டியதான். அதே மாதிரி விளமுன் நேர் அப்படின்னா நின்ற சீர்ல விளைச்சீர் ரெண்டுமே வரும். இதுல ரெண்டாவதாக கொடுத்திருக்கிற நேர் நிறை, இதுலயே பாருங்க, நேர் முன்னாடி இதை தூக்கி அப்படியே வரும் சீர்ல ஒன்ன போட்டுறோம். இன்னொன்னு அதுல இருக்கிற ஆப்போசிட் மாச்சீர்ல ஒண்ணு கொடுத்துருமா, அடுத்து விளைச்சீர்ல நேர்ல தொடங்குறது கூவிலம், நேர் நிறை கூவிலம், அதை கொடுக்கும். சரியா, ரைட். இதுக்கு உதாரண பாடல் கற்க கசடர கற்பவை கற்ற பின் இருக்க அதற்கு தகை. இதை பிரிச்சுக்கோங்க. இதே மாதிரிதான் பிரிக்கணும். இதை ரெண்டையும் குறி போட்டு மாமுன் நேர் அப்படின்னு காட்டணும். இந்த மாவையும் இங்க நேரையும் அண்டர்லைன் பண்ணலாம், மாமுன் நிறைய அண்டர்லைன் பண்ணலாம். சரியா, ரைட். அடுத்து கழித்தலை. கழித்தலை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறேன், எப்படி மாத்தி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. கழித்தலைனா காய் முன் நிறை வருவது. இப்ப காய் முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை, காய் முன் நிறை வந்தால் கழித்தலை. இப்ப காய் முன் நிறைனா நின்ற சீர்ல 4 வரும். ஆனா வரும் சீர்ல நிறை கொண்டு தொடங்குவதுன்னு சொல்றதுனால 2 தான் வரும். நிறை கொண்டு தொடங்குவது 2 தான். அந்த ரெண்டும் இங்கேயே இருக்கும். இதுல இருந்து தூக்கி அதுல எழுத போறீங்க. கீழே இருக்கிற அதாவது நடுவுல இருக்கிற ரெண்டையும் தூக்கி, நடுவுல இருக்கிற, ஏன்னா நிறை கொண்டு தொடங்குவது தானே, நடுவில் இருக்கிற ரெண்டையும் தூக்கி அங்க எழுத போறீங்க. சரியா, நடுவில் இருக்க பாருங்க நிறைய, இதுல பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அதுல தூக்கி அப்படியே வரும் சீர்ல எழுதுறீங்க. இதுக்கு பாடல் நமக்கு வந்து செல்வப்போர் கதைக்கண்ணன், இதை படிச்சுதான் ஆகணும். இதை படிச்சுக்கோங்க, செல்வப்போர் கதைக்கண்ணன் பாடலை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரிச்சு பார்த்துக்கணும். வஞ்சித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாவது வஞ்சித்தலைன்னு 2 பிரிவுகளை உடையது. ஒன்றிய வஞ்சித்தலை பற்றி பார்க்கணும். கனி முன் நிறை, ஏன்னா கனிச்சீர்னாவே நிறை, அப்ப இந்த பக்கமும் நிறை, 2 சமமாக வந்தால் அது ஒன்றுதல், ஒன்றிய வஞ்சித்தலைன்னு பேர். இதே நேரத்துல இங்க நேர் வந்தால், கனிமுன் நேர் வந்தால் ஒன்றாவது வஞ்சித்தலை, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ரெண்டும் நிறைன்னு வந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை, நிறை நேர்னு வந்தால் ஒன்றாவது வஞ்சித்தலை. சரியா, இங்க பாருங்க, நின்ற சீர்ல நேர் நேர் நிறை நிறை நேர் நிறை அப்படின்னு சொல்லி 4 எழுதிடுறோம்.
கனிமுன் நிறை அப்படின்னா நிறை கொண்டு தொடங்கக்கூடிய சீர் எப்படி இருக்கும்னா இடையில இருக்க ரெண்டு இருக்கும். இந்த நின்ற சீர்ல இருக்கக்கூடிய இங்க பாருங்க, இந்த ரெண்டை தூக்கி இந்த பக்கம் எழுதணும். சரியா? வரும் சீர்ல எழுதிட வேண்டியதான். ஏன்னா வரும் சீர் நிறை கொண்டு தொடங்குறது. ஏன்னா இங்க இருக்கிறதாப்பா எழுதுறீங்க. கனி முன் நிறைன்னு இருக்குல்ல, கனிங்கிறது நின்ற சீர்ல எழுதணும், நிறைங்கிறது வரும் சீர்ல எழுதணும். நிறைங்கிறது தொடங்குறது, கனிங்கிறது முடிகிறது. ஏன்னா ஒரு நின்ற சீருடைய முடிவும் வரும் சீருடைய முதலும் தான் சேருது. அப்ப நின்ற சீரனுடைய முடிவை நின்ற சீர்ல கொடுக்கணும், வரும் சீரனுடைய முதலை வரும் சீர்ல கொடுக்கணும். வரும் சீர்ல ரெண்டு தான் வரும், நின்ற சீர்ல 4 வரும், 2 வரும். மாச்சீர் விளைச்சேர்னா 2 வரும், காய்ச்சீர் கனிச்சீர்னா 4 வரும். சரியா? ரைட். 1வது வஞ்சி தலைக்கு பாருங்க, கனி முன் நேர். அதான் கனினா நிறை, இங்க நேர், நிறை நேர்னதுனால 1வது வஞ்சி தலைன்னு பேரு. இப்ப இங்க நின்ற சீர்ல 4ஐயும் கொடுத்துறோம். வரும் சீர்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து நேர்னு தொடங்குறது. அப்ப நேர்னு தொடங்குறதுன்னா 1 4 தான் இருக்கு. 1ஐயும் 4ஐயும் தூக்கி இங்க கொடுக்குறோம். இந்த 1ஐயும் இந்த 4ஐயும் தூக்கி இங்க கொடுக்குறோம் வரிசையில். அதான் நேர்கொண்டு தொடங்குறது. இதுக்கு உதாரண பாடல் மந்தா நிலம் மருங்க சிப்ப அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் தான் நம்ம ஏற்கனவே வஞ்சிப்பாவுக்கு அங்க சொன்னோம், அதுல சீர்ல சொன்னோம். அதே பாடல் தான் இங்க பயன்படுத்தும். எத்தனை பாடலை ஒரே மாதிரி தான் பயன்படுத்துறோம். ஒரு குறிப்பிட்ட பாடலை மட்டும் மனசுல பதிக்க வச்சுக்கோங்க. எல்லா மாணவர்களும் இதுவரை பார்த்த எழுத்து சீர் அசை தலை வரைக்கும் எல்லா மாணவர்களும் குறைந்தபட்சம் இதை படிச்சிடணும். அடித்தொடை தான் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா, அது பாஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் அடித்தொடை கூட விட்டுட்டு இதை படிச்சுக்கோங்க. இதுல உங்களை கவர் பண்ணீங்கன்னாவே மேக்சிமம் உங்களுக்கு கவர் ஆகும். புரிஞ்சிருச்சா? சரி மாணவர்களே, நீங்க வந்து நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுல வஞ்சி விருத்தம் ஒண்ணு இருக்கு, விட்டுட்டோம் பாத்தீங்களா? இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். வஞ்சி விருத்தம். விருத்தம்னா கூடுதலாக இருக்கக்கூடிய பகுதி. சரியா? அது என்னன்னா ஓரசெச்சு. இதை ஏற்கனவே நாம அசையில பார்க்கும்போது நான் உங்களுக்கு சீர்ல பார்க்கும்போது சொன்னேன். ஓரசெச்சு ஏற்கனவே பார்த்திருக்கோம். நேர் நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைவு பிறப்பு பார்த்திருக்கோம். இதுல இந்த ஓரசெச்சீர் பாடலுக்கு இறுதியில வெண்பாவுக்கு இறுதியில வரும். அதுக்கு அந்த வாய்ப்பாடை கொடுத்துறோம் முன்னாடி பார்த்தது. ஆனா வஞ்சிப்பாவுக்குள்ள வந்தால், வஞ்சிப்பாவுக்குள்ளே ஓரசெச்சீர் பயின்று வரும். அப்படி வந்தால் அவற்றை ஈரசெச்சீராக கொள்ள வேண்டும். ஈரசெச்சீர்னா என்னது? ஈரசெச்சீர்னா மாமுன்னேர் விளமுன்னிறை, மாமுன்னிறை விளமுன்னேர். இந்த 4 கொடுத்து, இந்த 4 தான் ஈரசெச்சீர். மாமுன்னேர் வந்தால் நேர் ஒன்றாசித்தலை, விளமுன்னிறை வந்தால் நிறை ஒன்றாசித்தலை, மாமுன் நிறை என்றால் ஏர்ச்சீர் வண்டலை, விளமுன்னேர் ஏர்ச்சீர் வண்டலை. அப்ப இந்த ஓரசெச்சீர்களை ஆசிப்பாவுக்குரியதாகவும் வெண்பாவுக்குரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? அது என்னன்னா நான் பாக்குறேன் பாரு. உங்க பாடல்ல உரிமைன்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடலை கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த பாடலை முழுசா படிச்சுக்கங்க. அது படிக்க முடியாதவங்க இந்த வார்த்தையை மட்டும் படிச்சுக்கோங்க. மலை கண்ணால்னு ஒரு தொடர் அதுக்குள்ள வந்துருக்கு. கண்ணால்ங்கிறது ஈரசெச்சீர், இதுல மலைங்கிறது ஓரசெச்சீர். மலைங்கிறது என்ன கொண்டு முடிஞ்சிருக்குது? மாலை இரு குறியில் கொண்டு முடிஞ்சிருக்கு. இப்ப நிறை கொண்டு முடிஞ்சிருக்கு. நிறை கொண்டு முடிந்தால் நீங்க என்னன்னு எடுத்துக்கணும்னா விளச்சீர்னு எடுத்துக்கணும். விளச்சீர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு கண்ணால்ல பார்க்கணும். கண்ணால் விளச்சீர்னு எடுத்து, இதுல ஒண்ணுதான் ஓரசெச்சீர் தான். அது நிறை கொண்டு முடியுதுல, அந்த நிறைய மட்டும் எடுத்துக்கணும். நிறை கொண்டு முடிந்தால் நமக்கு விளச்சீர்னு தெரியும். அப்ப விளச்சீர்னா அது ஈரசெச்சீர் ஆயிடும். ஓரசெச்சீர் நிறை கொண்டு முடிந்ததால் அதனை நிறை கொண்டு முடிகிற விளச்சீராக ஈரசெச்சீராக கருதி கொள்கிறோம். அந்த ஈரசெச்சீராக கருதி கொள்ளும் போது எதிரில் வரக்கூடிய வரும் பார்க்கிறோம். அது நேர் கொண்டு தொடங்குகிறது. அப்ப விளமுன் நேர் வந்தால் இயற்சீர் வெண்டலை. இங்க கொடுத்துருக்கும் பாருங்க, இயற்சீர் வெண்டலை. இதைதான் நீங்க எடுத்துக்காட்டி கேளுங்க. அடுத்து செய் தீமையால்னு வரும். இது தீமையால்ங்கிறது ஈரசெச்சீர், அது வரும் சீர். செய்யுங்கிறது நின்ற சீர், அது வந்து ஓரசெச்சீர். இப்ப செய் குறியில் ஒற்று. இப்ப நேரசை. அப்ப நேரசை நேர்கொண்டு முடிந்தால் மாச்சீர். சரியா? இப்ப மாச்சீருக்கு முன்னாடி தீ அப்படிங்கிற நேர் வந்திருக்கிறது. அப்ப நேர்கொண்டு மாமுன் நிறை மாமுன் நேர் தான் வந்தது. நேர் தான் வந்திருக்கு. நேர் மாமுன் நிறைன்னு எழுதியிருக்கேன். ஆக்சுவலி இதுல கரெக்டா எழுதிருக்கேன், இதுல தப்பா எழுதிருக்கேன். மாமுன் நேர். இப்ப மாமுன் நேர் வந்தால் நேர் ஒன்றாசிரிய தலை. சரிங்களா? சார் முன்னாடி வந்து இப்ப இதை நீங்க ஒரு வேலை கேட்கலாம். சார் மாமுன் நேர் விளமுன் நிறை சார், மாமுன் நிறை விளமுன் நிறை நேர்னு எழுதிருக்கீங்களே சார் அப்படின்னா நீங்க இது தெரிஞ்சுக்கணும். ஈரசெச்சீர்ல 2 தான் இருக்கு, மாச்சீர் விளச்சீர் 2 தான் இருக்கு. ஆனா 2 மட்டுமே இருந்தாலுமே கூட அது வரும் சீர்ல நேராகவும் நிறையாகவும் இருக்கலாம். சரியா?
இப்ப மாமுன் நேர் வந்தால் நேர் ஒன்றாசித்திலே, விளமுன் நிறை வந்தால் நிறை ஒன்றாசித்திலே. ஒருவேளை மாத்தி வந்துருச்சுன்னா வரும் சீர்ல இங்க மாச்சீர்ல இருந்து, அதாவது நேர்ல இருந்து இங்க நிறையில வந்துச்சுன்னா, இப்ப மாமுன் நிறை வந்தால் இப்ப உங்களுக்கு இயற்சீர் வெண்டலையில வரும். அதுக்காக இதை நான் கொடுக்குறேன். இது உங்களுக்கு இது ரெண்டும் வரும் சீர்ல உரியது, இது ரெண்டும் நின்ற சீருக்கு உரியது. சரியா? அதாவது இது ரெண்டும் நின்ற சீருக்கு வரும் சீர் உரியது. சரியா? இத உங்களுக்கு எப்படி சொல்றது, இத நான் அதாவது இப்ப இந்த பாடல் பாருங்க, இத பாருங்க. இந்த மலை இருக்குல்ல, இந்த மலைங்கிறது ஓரசிச்சீர். இந்த ஓரசிச்சீர்ல ரெண்டே ரெண்டு தான் வரும், ஒண்ணு மாச்சீர் விளைச்சீர். ஆனா மாச்சீர் விளைச்சீர் அடிப்படையில நமக்கு ரெண்டு தலைகள் இருக்கு, ஒண்ணு ஆசிரியர் தலை, ஒண்ணு வெண்தலை. அதைதான் நான் இங்க சொல்றேன். அதை எப்படி சார் முடிவு பண்றோம், இந்த வரும் சீரை கொண்டு முடிவு பண்றோம். அதனாலதான் உங்களுக்கு இந்த நான்கின் அடிப்படையிலையும் அமையும் நான் இதை சொல்றேன். இந்த தலை கணக்கிடுதல் இந்த நான்கின் அடிப்படையில் அமையும். ஏன்னா இந்த நான்கும் வரும், இந்த நான்கு அடிப்படையில் நான்கும் வரும். சரியா? 4 விதமான தலைகள் வரும், நிறைவேற்றலை, இயற்சீர் வெண்டலை, அதாவது 3 தலைகள் வரும். இந்த 4 விஷயம், இந்த 4 வாய்ப்பாடுகள், ஆனா 3 தலைகள். சரியா? சரி மாணவர்களே, நீங்க மீது இந்த வஞ்சி விருத்தம் ஒண்ணும் கிடையாதுப்பா. ஓரசிச்சீரை ஈரசிச்சீராக நினைத்து கொள்ள வேண்டும். எப்படி சார் நினைத்து கொள்ள முடியும்னா, அது ஓரசிச்சீர்ல நிறைந்து ஒன்னே ஒண்ணுதான் சார் வருது. எப்படி அந்த ஒன்றை நேரீற்றுச்சீர் நிறையீற்றுச்சீர்னு இருக்குல்ல, மாச்சீர் விளைச்சீர்னு, அதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இறுதி சீராக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப ஈரசீருடைய இறுதியாக எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அது ஈரசச்சீராக மாறிவிடும். அப்படி மாறிவிட்ட ஈரசச்சீரை வரும் சீர் என்னவென்று பார்த்து நாம் தலை கணக்கிட வேண்டும். அப்படி தலை கணக்கிடும் போது நமக்கு 3 விதமான தலைகள் கிடைக்கும், நேரொன்றாசிலை, நிறையொன்றாசிலை, இயற்சீர் வெண்டலை. அதற்காகத்தான் இந்த 4 வாய்ப்பாடுகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே நான் கொடுத்திருக்கிறேன். சரியா மாணவர்களே? இந்த காணொலி கொஞ்சம் நீண்டதாக இருந்தாலும் தலை என்பது முக்கியமானதாக இருப்பதால் இந்த நீண்ட காணொலி வேறு வழி இல்லாமல் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. மாணவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒத்துழைப்பிற்கு நன்றி.